ஹலோ, இன்றைக்கி ரீடி கேட்ட மாதிரியான எனர்ஜியில் நீங்கள் இருக்கீங்க. ஏதாவது மெசேஜஸ் உங்களுக்கு இன்றைக்கி இருக்குதா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, எக்ரி போய் விழுந்துருக்கிறார் ஒருத்தர். கலெக்டிவ்ஸ் எனர்ஜி. எடுக்கக்கூடாது தான் இருந்தேன், ஷஃபிள் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் கையில் இருந்து அப்படியே வழுக்கிட்டு போயிட்டு விழுந்தாங்க. ஓகே, நீங்கள் பாஸ்டில் வந்துட்டு என்ன மாதிரியான சில விஷயங்களுக்காக அதிகமாக திங்க் பண்ணிவிட்டு அதிகமாக ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அந்த விஷயங்கள் உங்களை தேடி வர மாதிரி இருக்கு. சில பேருக்கு வந்துட்டு அவேக்னிங் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அவேக்னிங் ஆன மாதிரி இருக்கு. ஆனால் நீங்கள் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணுறதுல கொஞ்சம் தடுமாற்றம், கொஞ்சம் ஒரு எதிர்நீச்சல் கேட்குது. எனக்கு யாருக்கு சிக்னிஃபிகண்ட் தெரியல, எதிர்நீச்சல் கேட்குது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அவேக்கனிங் ஆகியிருக்கீங்க. அந்த அவேக்கனிங்கில் வந்துட்டு நீங்கள் சில விஷயங்கள் அவேக்கனிங்கில் உங்களால் சில விஷயங்கள் அக்செப்ட் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. யாரும் புதுசாக அவேக்கனிங் ஆகியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுடைய ஒரு நியூ சாப்டருக்கான ஒரு அவேக்கனிங் தான். அக்செப்ட் பண்ணுங்கள். ஏதோ போன ஒரு விஷயத்துக்காகவே திங்க் பண்ணிட்டுலாம் இருக்கிறது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் இல்லை. இது உங்களுக்கான லைஃப் சேஞ்சிங்கான ஒரு விஷயம். இது யாரோ ஒருத்தர் 2 பேருக்கான மெசேஜாக இருக்கும். யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய சயின்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுடைய நியூ லைஃப்காக அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ண சொல்லி, சில மாறுதல்களை அக்செப்ட் பண்ணிக்க சொல்லி உங்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் 90% நிறைய பேர் வந்துட்டு உங்களுடைய நியூ சாப்டர் நோக்கி நீங்கள் உங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. இது யாரோ வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கான ஏதோ ஒரு மெசேஜாக இருக்கலாம் இது. இப்போ சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியுது. சில விஷயங்கள் மாறுதல்லாம் பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. சில பழைய அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு புதுசாக ஒரு விஷயம் வரும்போது கொஞ்சம் தயங்குறாங்க. எப்படி நீங்கள் பாதி பேர் வீடியோ பார்க்குற என்னோட சோல் ஃபேமிலி, நீங்கள் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு சில விஷயங்களை விட்டு விலகிட்டு சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது, கடவுள் காட்டின அந்த பாதையை ஃபாலோ பண்ணும்போது, இப்போது நீங்கள் ஒரு பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டர், ஒரு நல்ல ஒரு எம்ப்ரஸ் அந்த எனர்ஜியில் இருக்கிறீங்க. இது யாரோ புதுசாக வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு சேம் ப்ராப்ளம். அதே மாதிரி அக்செப்ட் பண்ணுறதுல கொஞ்சம் அவங்களுக்கு தடுமாற்றம் இருக்குது. எல்லாமே ஒரேடியாக சேஞ்ச் ஆனோன்னு பயம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு சிச்சுவேஷன் தான் உங்களை இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு இந்த சேஞ்ச் எடுத்துகிட்டு வர சொல்லி உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கு.
நம்ம எஸ்ஆர் நோ கார்டு பார்ப்போம் லாஸ்ட்டில். சரியா? கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம், என்ன விஷயமா இருந்தாலும் அது கைகூடி வரும். இது செகண்ட் டைம் நான் ஷஃபிள் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாட்டம் ஆஃப் த டெக் இதுதான் இருந்தது. நான் பார்த்துட்டு ஷஃபிள் பண்ணேன், திரும்ப சேம் கார்டு. உங்களுடைய லைஃப் ஜேர்னி நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏரிஸாக இருக்க சான்சஸ் இருக்குது பார்க்குறவங்கள. ஸ்கார்பியோ, ஏரிஸ், சாஜிட்டேரியஸ், லியோ. உங்களுடைய விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகணும்னா நீங்கள் தான் சில விஷயங்கள் பயம் இல்லாமல் எடுக்கணும். பேஷனேட் இருக்குது, அதே சமயம் பயம்ன்றதும் இருக்குது. அந்த பயம் நீங்கள் தாண்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சக்ஸஸ்ன்றது கண்டிப்பாக இருக்குது. ஓகே, இப்போது இது வேண்டாம். இது ஒரு கலெக்டிவ் ரீடிங் பார்த்தது. யாரும் புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்காக மெசேஜ் மாதிரி இருக்குது. புதுசாக வந்த சில பேருக்காக மாதிரி இருக்குது. ஆனால் என்னோட கலெக்டிவ், என்னோட சோல் ஃபேமிலி ஆல்ரெடி நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தாண்டி நெக்ஸ்ட் லெவல் சொல்ல முடியாது, ஒரு லாஸ்ட் லெவலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. நீங்கள் ஃபைனல் லெவலுக்கு வந்தாச்சு. ஓகே, இதில் நான் 3 கார்ட்ஸ் வைக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் ஆர் நோ வேண்டாம், நம்ம இது பண்ணிக்கலாம். 1 2 okay 3. Okay, pile 1, pile 2 and pile 3 தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா கார்ட்ஸ்? தெரியுது. 1 2 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சா? pile 1, pile 1. நீங்கள் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய நியூ லைஃப்க்கான பாத், லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்களுடைய க்ரியேட்டிவ் மைண்ட், உங்களுடைய சில விஷயங்கள் அதிகமாக ஒரு புது க்ரியேட்டிவாக சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. சில பேர் டெக்ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி க்ளாத்திங் பிஸ்னஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் வந்துட்டு ஆரி ஒர்க் அந்த மாதிரியும் பண்ணுற மாதிரி இருக்குது, டெய்லராக இருக்கலாம். சில பேர் வந்துட்டு ஆர்கிடெக்சராக இருக்கலாம். உங்களுடைய ஓன் லைஃப் பர்பஸ் கூட சொல்லலாம் சில பேருக்கு. நீங்கள் உங்கள் கையில் எடுத்திருக்கீங்க, எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அதான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் தான் க்ரியேட் பண்ணிட்டு எல்லா விஷயம் கையில் எடுத்திருக்கீங்க. லைக் எம்ப்ரஸ், ஹை ப்ரீஸ்டஸ், எம்ப்ரஸ் எனர்ஜியில் பண்ணிகிட்ருக்கீங்க. எம்ப்ரர் அண்ட் எம்ப்ரஸ். நீங்கள் எந்த விஷயம் பண்ணிகிட்ருக்கிறீங்களோ, இப்போ நீங்கள் புதுசாக எதனா ப்ராஜெக்ட் எடுத்துருக்கலாம், இல்லை புதுசாக எதனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்ம படிக்கலாம், நம்முடைய லைஃப் ஏதோ ஒரு விஷயம் நம்ம சரி பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். ஏன்னா எல்லாமே நீங்கள் ஓனாக டிசிஷன் எடுக்கிறீங்க, ஓனாக தான் எல்லா விஷயமும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணுறீங்க, ஆனால் அதில் சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆகிட்டு வந்துட்டுருக்கீங்க. சில பேர் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கலாம். மேன் ஆர் உமன் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஏதோ ஒரு பிஸ்னஸ் தனியாக நீங்களாக அந்த விஷயத்தை பண்ணி நீங்கள் நடத்திட்டுருக்கிறதா கூட இருக்கலாம். கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்கோம். சில பேருக்கு உங்களுடைய டிவைன் கவுண்டர் பார்ட் அவங்க கூட சீக்கிரம் சேர்ற மாதிரி இருக்குது, அதுக்கான டைமிங் வந்த மாதிரி இருக்குது.
ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போமா? pile 2 நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, ரிவர்ஸில் வந்திருக்கு. நீங்கள் வந்துட்டு pile 2 செலக்ட் பண்ணுங்க. ரொம்ப காலம், ஒரு நீண்ட நாள், ஒரு சில விஷயத்துக்கு அப்புறம் இப்போ தான் நீங்கள் வந்துட்டு ஒரு நார்மல் லைஃப்க்கு வந்த மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் நீங்கள் ஒரு நிம்மதியான சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரியும் இருக்குது. pile 2 நீங்கள் செலக்ட் பண்ணவங்க வந்துட்டு இன்னும் உங்களுடைய பாஸ்ட்லேருந்து நீங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய பாஸ்ட் எனர்ஜி, உங்களுடைய எனர்ஜியில் பாஸ்ட்ன்றது இன்னும் சுற்றி வந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் அதே யோசனை பண்ணிவிட்டு உங்களுடைய லைஃப் பற்றியும் யோசிக்கிறீங்க, உங்களுடைய பாஸ்ட் பற்றியும் யோசிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நாள் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய லைஃப் பற்றி யோசிச்சுட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணும்போது திரும்ப அந்த பாஸ்ட் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்கள் கூட திரும்ப ஒட்டிக்கிற மாதிரி, திரும்ப அந்த விஷயத்தில் திரும்ப நீங்கள் ஒரு நார்மலான ஒரு நல்ல ஒரு லைஃப் இல்லாமல் திரும்ப நீங்கள் வந்து அந்த ஒரு சில விஷயங்களில் நீங்கள் ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் சேஞ்சிங்கான அந்த சில விஷயங்களுக்காக இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். மேபி அதனால தான் நீங்கள் வந்துட்டு அதிகமாக ஒரு அமைதியை தேடி நிறைய விஷயங்களை யோசனை பண்ணிவிட்டு ஓவர் திங்கிங் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது. கடவுள்கிட்ட நிறைய ப்ரே பண்ணுற மாதிரி இருக்குது. எப்படியாவது இந்த சில விஷயங்கள்லேருந்து வெளியில் வரத்துக்கு வழி செய்யணும், வழி காட்டணுன்ற மாதிரி ப்ரே பண்ணுற மாதிரி இருக்குது. சில பேர் அதிகமாக நேச்சரோட அட்டாச்சாக இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். மேல் ஆர் ஃபீமேல், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஓகே, ரெயின்போஸ் சில இடத்துல மழை பெய்கிற மாதிரி இருக்கலாம், சில பேர் ரெயின்போ பார்க்குற மாதிரி இருக்கலாம். அதுதான் அவங்களுடைய நியூ லைஃப், அதுக்கான கிளாரிட்டி உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் அதிகமாக யோசிக்கிறத விட்டுட்டு நீங்கள் அடுத்தது என்ன பண்ணலான்ற மாதிரி யோசித்து நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த உங்களோட சேஞ்சஸ் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு வரும். ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜி, கண்டிப்பாக இந்த விஷயம் நீங்கள் தான் மாற்றணும். கடவுள், யூனிவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, உங்களுக்கு நிறைய விதத்தில் உங்களுக்கு வழி காட்டுறாங்க. ஆனாலும் நீங்கள் சில டைமில் வந்துட்டு நீங்கள் வெளியில் வரீங்க, திரும்ப அதே சமயம் திரும்ப அதே ஒரு பேட்டர்னில் போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கீங்க. நீங்கள் திரும்பவும் ஏதோ ஒரு விஷயத்தினால கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நீங்கள் தான் சரி பண்ணணும். உங்களுக்கான லைஃப் மாறணும், உங்களுக்கான சில விஷயங்கள் நீங்கள் சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களாக தான் கரெக்ட் பண்ணணும். எனர்ஜி அப்படி தான் இருக்கீங்க. pile 2 நீங்கள் உங்களில் பார்க்குறவங்கள சில பேர் கண்டிப்பாக ஒரு டிவைன் ஃபெமினன் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கிற பர்சன், ஒரு ரெக்கி ஹீலர் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஏதோ ஒரு கோச் அந்த மாதிரியான சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஓகே, எனர்ஜி ரொம்ப டவுனாக இருக்குது pile 2. ஆல்ரெடி நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க, ஒரு முடிவு எடுத்து வெளியில் வரீங்க, ஆனால் திரும்பவும் அதே விஷயத்தில் போயிட்டு ஸ்டக் ஆகிட்டு திரும்ப அதே பேட்டர்ன் ரிப்பீட்டுன்ற மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்ருக்குறீங்க. பேட் மாற்றுங்க, எனர்ஜியை மாற்றுவோம். ஓகே, pile 3 செலக்ட் பண்ணவங்க நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க pile 2, ஆனால் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. pile 3 5
3 ஆல்ரெடி நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டு வந்துட்டே இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்க, சக்ஸஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கிறீங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிட்டு வந்துட்டு தான் இருக்கிறீங்க எல்லா விதத்துலையுமே. உங்களுக்கான கார்ட் ஓகே. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஜேர்னியில் ரன் ஆகிட்டே இருக்கீங்க. நீங்கள் எந்த விஷயமும் எல்லா விஷயம் தெரியும் உங்களுக்கு. எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய ஹார்ட் ஒர்க், உங்களோட மணி விஷயமா இருக்கட்டும், லைஃப்பில் எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கான எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் ஒரு ஆப்ஸ்டக்கிள்ஸுமே உங்களுடைய பாத்தில் கிடையாது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்பீட் எடுத்திருக்கீங்க உங்கள் லைஃப் ஜேர்னியில். கண்டிப்பாக உங்களுடைய அந்த ட்ரீம் கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுறீங்க உங்களுடைய ட்ரீம்ஸ். எம்ப்ரர், நிஜமாவே எம்ப்ரஸ் தான். நீங்கள் எப்படியாவது ஒருத்தவங்க வந்து உள்ள மாட்டிக்கிறாங்க. ஒரு எம்ப்ரர் எனர்ஜியில் இருந்துட்டு எல்லாத்தையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணிவிட்டு எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணிவிட்டு ஹேண்டில் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஆப்ஸ்டிக்கல்ஸுமே இல்லை உங்கள் லைஃப்பில். எல்லா விஷயமும் நீங்கள் ரொம்பவே ஒரு பேஷனேட் எனர்ஜியில் தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஃபயர் எனர்ஜியாக இருக்கலாம், வாட்டர் எனர்ஜி இருக்கலாம், உங்கள் லைஃப் அதிகமாக நீங்கள் மாற்றி அமைச்சிட்டீங்க. சக்ஸஸ் ஆல்ரெடி நீங்கள் நிறைய பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் ஒரு பெரிய லெவல் சக்ஸஸ்க்காக நீங்கள் இன்னும் ஜேர்னி கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கான அந்த சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. பைல் 3 எல்லா விஷயத்துலேருந்து மூவ் ஆன் ஆகிட்டு வந்துட்டீங்க நீங்கள். அன்ஸ்டாப்பபிள் ஓகே. இதுதான் உங்களுக்கான ரீடிங். யாருக்கு ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சுன்றதை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பைல் 2 பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே ஒரு மாதிரி எனர்ஜி டவுன் ஆகிடுச்சு. ரொம்ப டவுன் எனர்ஜியில் இருக்கீங்க பைல் 2. இன்கேஸ் நீங்கள் இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கீங்கன்னா பைல் 3யும் ரொம்ப டவுன் எனர்ஜியில் இருக்கீங்க. உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் லைஃப்பை வந்துட்டு என்ன மாதிரியான லைஃப் நீங்கள் அமைக்க போகிறீங்கன்றது. நீங்கள் வந்துட்டு வெளியில் வந்துட்டு திரும்ப நீங்கள் அதே ஒரு பேட்டர்னில் போய் நீங்கள் மாட்டணும், அதே இதில் தான் நீங்கள் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்தால் கூட காட் உங்களை எப்படியாவது அதில் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வருவாங்க. கண்டிப்பாக கடவுள் எடுத்துகிட்டு வந்துடுவார். நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம், கடவுள் நைன் ஆஃப் வாண்ட்ஸ். கடவுள் அந்த முடிவை எடுத்துருவாங்க. நீங்கள் எடுக்கலைன்னா கடவுள் எடுத்துருவாங்க. அதனால் கடவுள் முடிவு எடுத்தாருன்னா ரொம்பவே கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பைல் 2 பார்த்தவங்க இங்கே வந்திருக்கீங்க, அதுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஹார்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்களே முடிவு எடுத்துருங்க. உங்களுக்கான அந்த ஒரு ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். இதுலேயும் 7 ஆஃப் வாண்ட்ஸ், 7 ஆஃப் பாயிண்ட்ஸ். நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். பைல் 2 ஓகே. டேக் கேர். காட் பிளஸ்.